அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் நம் குடும்பம் வளர்ச்சி கொடிகட்டி பறக்க செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாமா என்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கிறது. உண்மையில் இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக விளங்குகிறது. இதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. ஆடி மாதம் என்றாலேயே அது அம்மன் கோவில்கள் தான், விரதங்கள் தான், சிறப்பு பூஜைகள் தான், ஆன்மீக உற்சாகம் என பக்தி நிறைந்த நாட்கள் நினைவுக்கு வரும். அப்படி இருக்கையிலே நாம் குலதெய்வத்தை வணங்கலாமா என்ற எண்ணமும் வருகிறது. ஆனால் இந்த மாதம் தொடங்கியவுடன் பல குடும்பங்களில் எழும் ஒரே முக்கிய கேள்வி, ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாமா அல்லது தவிர்க்க வேண்டுமா என்பதுதான். சிலர் ஆடியில் புதிய காரியங்கள் செய்யக்கூடாது என்ற நம்பிக்கை வைத்து குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடாது என நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வழக்கங்களையும் பார்க்கும்போது உண்மையில் அதுவல்ல. ஆம், தாராளமாக செய்யலாம். உண்மையில் பல பகுதிகளில் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற காலமாகவே விளங்குகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆடி மாத வெள்ளி, செவ்வாய், அமாவாசை போன்ற நாட்கள் குடும்பம் முழுவதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் இன்றும் தொடர்கிறது. குலதெய்வம் என்பது குடும்பத்தின் காவல் தெய்வம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. தலைமுறையாக அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, ஒற்றுமை மற்றும் வளம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தமிழ் மாதங்களில் ஆடி சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. இந்த காலத்தில் மாரியம்மன், அம்மன் வழிபாடு, எல்லையம்மன், காளியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வங்கள் வழிபாடு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மாதத்தில் இயற்கை மாற்றங்களும் மழைக்கால தொடக்கம் ஏற்படுவதனால் விவசாயம் சமூகங்கள் தங்கள் நிலம், குடும்பம் மற்றும் கால்நடைகள் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டி குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தனர். இதுவே காலப்போக்கில் ஒரு முக்கியமான பாரம்பரியமாக மாறிவிட்டது. ஆன்மீக நம்பிக்கையின்படி ஆடி மாதத்தில் வரும் சில நாட்கள் மிகவும் சிறப்பானதாக கருதுகிறது. ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை. இந்த நாட்கள் குலதெய்வத்திற்கு அபிஷேகம், அர்ச்சனை, தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது வெறும் தரிசனம் மட்டுமல்லாமல் குடும்ப வழக்கப்படி நேர்த்திக் கடனையும் நிறைவேற்ற வேண்டும். தேங்காய் உடைத்து வழிபடுதல், பொங்கல் வைத்து படையல் செய்தல், அடுத்ததாக அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்தல், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சாமி தரிசனம் செய்தல், அன்னதானம் அல்லது ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குதல், குடும்ப நலன், குழந்தைகளின் கல்வி, திருமணம், தொழில் வளர்ச்சி போன்ற பிரார்த்தனைகளுக்காக குலதெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் சில விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். கோவிலின் பாரம்பரிய விதிமுறைகளை மதிக்க வேண்டும். குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக செல்ல வேண்டும். ஆலயத்தில் சுத்தம் மற்றும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். பக்தியுடன் வழிபட வேண்டும். ஆடம்பரத்தை விட ஆன்மீக உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஆகமங்கள் மற்றும் ஆலய மரபுகளில் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஆடி மாதத்தில் எந்த தடை இருப்பதாக பொதுவான விதி இல்லை. மாறாக ஒவ்வொரு ஆலயத்தின் மரபு மற்றும் குடும்ப பாரம்பரியத்தின்படி வழிபாடு நடத்துவது வழக்கம். எனவே உங்கள் குடும்பத்தில் தலைமுறைகளாக பின்பற்றப்படும் வழிபாட்டு முறையை தொடர்வதே சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லதா என்ற கேள்விக்கு ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக குடும்பம் அதிகமாக வளர்ச்சியடைய, குடும்பத்தில் செல்வம் செழிக்க அதிகப்படியாக இந்த மாதத்தில் குலதெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். குலதெய்வ வழிபாடு தொடர்பான சடங்குகள், நேர்த்திக்கடன் மற்றும் வழிபாட்டு முறைகள் குடும்ப மரபு, ஊர்வலக்கம் மற்றும் குறிப்பிட்ட ஆலயத்தின் நடைமுறைகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். அதனை பின்பற்றுவது சிறந்த முறையாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் தருவதற்கு குலதெய்வம் ஒரு அருமருந்தாக விளங்கும். முக்கியமாக அதாவது ஒருவருக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களால் வாழ்வதற்கே விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். அப்படி பலரும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்து முடித்த பிறகு மற்ற பிரச்சனை வந்தால் அது காலப்போக்கில் பழகிவிடும்.
ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாகவே வேறு ஒரு ரூபத்தில் வேறு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்னும் பட்சத்தில், திரும்பும் திசையெங்கும் பிரச்சனைகளாகவே இருக்கிறது எனும் பட்சத்தில், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் குலதெய்வ கோவில் எந்த பொருளையும் தானமாக தர வேண்டும் என்றுதான் அந்த ஆன்மீகம் கூறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிலும் மிகவும் சிறப்பான உடனடியாக பலன் தரக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால் அது நம்முடைய குலதெய்வம் தான். நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய இந்த தெய்வம் தான் நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மையும் காப்பாற்றும் என்பதை முழு மனதோடு நாம் நம்ப வேண்டும். குலதெய்வத்தின் அருளை நாம் பெற்றால்தான் மற்ற தெய்வங்களின் அருளாசியையும் நம்மால் பெற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை ஆடி மாதத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. ஆடி மாதத்தில் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே போலத்தான் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த மாதமாக விளங்குகிறது. ஆடி மாதத்தில் நம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் அதன் பலன் நமக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கப்பெறுகிறது. அதனால் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது குலதெய்வ கோயில் நம்மால் இயன்ற அளவிற்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அந்த பட்சத்தில் நம்முடைய கைகளினால் அன்னதானத்திற்கான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தர வேண்டும். இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், பணமாக தரக்கூடாது என்பதுதான். அரிசியோ பருப்போ காய்கறிகளோ அல்லது சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களையோ ஏதாவது ஒன்றை நம்முடைய கைப்பட பொருளாக வாங்கி கோயிலில் இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்படி அங்கு இல்லாத பட்சத்தில் நாமே அன்னதானத்தை தயார் செய்து நம்முடைய கைகளால் அங்கு வரும் பக்தர்களுக்கு தனமாக தர வேண்டும். இப்படி நாம் தானமாக தரும் பொழுது அதை உண்டு பசி யாரும் பக்தர்களால் குலதெய்வம் மகிழ்ந்து நம்முடைய பிரச்சனைகள் தீர்த்து நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவார் நம்முடைய குலதெய்வம். முக்கியமாக ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக குலதெய்வ கோவிலில் நாம் தானம் செய்யும் பொழுது அதன் பலன் மும்மடங்கு அதிகரிக்கும். அதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். அதனால் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்ற முக்கியத்துவம் பெறும். முக்கியமாக நம்முடைய குடும்பம் செல்வத்தில் திளைக்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் மிக முக்கியம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.